ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஹிஸ்டாரிக் எக்ஸிக்யூஷனில், அதாவது ஒரு வரலாறு காணாத அரங்கேற்றத்தில். பப்ளிக் ஃபுல் க்ரௌடாக இருக்குது. எல்லாரும் பயத்தோடையும் க்யூரியாசிட்டியோடையும் நிற்கிறாங்க. கோல்ட் ராஜர், கிங் ஆஃப் த பைரட்ஸ், அவர்கிட்ட ஃபேம் இருக்குது, வெல்த் இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அந்த ஃபைனல் மொமெண்ட்டில், அவரை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஃபைனல் மொமெண்ட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. என்னோட ட்ரெஷர் வேணுமா, போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, நான் எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன். அந்த சென்டென்ஸ் தான் என்டையர் வேர்ல்டையே கடலுக்கு அனுப்பிடுச்சு. அதுதான் அந்த கிரேட் பைரட். கட் பண்ணி எபிசோடுக்குள்ள வந்தோம்னா, உள்ள ஆரம்பிச்ச உடனே ஒரு வேர்ல்பூல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு நீர் சுழலை காமிக்கிறாங்க. அந்த நீர் சுழல் பக்கத்துலயே ஒரு பேசஞ்சர் ஷிப் போகுது. அந்த பேசஞ்சர் ஷிப் டெக்ல ஒரு 2 க்ரூ மெம்பர்ஸ் அங்க இருந்து அந்த நீர் சுழலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நீர் சுழலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஷிப்போட கீழ் பகுதியை ஒரு பேரல் வந்து இடிக்குது. இடிச்ச உடனே இந்த 2 பேரும் அந்த பேரலை நோட்டீஸ் பண்றாங்க, என்னமோ கீழே வந்து இடிக்குதுன்னு. அது பார்க்க ஒரு பெரிய பேரல் மாதிரி இருக்கு. நார்மலா அந்த காலத்துல இந்த மாதிரி பேரல்ல எல்லாம் சரக்கு தான் ஊற்றி வைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த பேரலுக்குள்ளேயும் சரக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த பேரலை மேல தூக்க பாக்குறாங்க. இந்த 2 க்ரூ மெம்பர்ஸும் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த ஷிப்போட மஸ்டுக்கு மேல ஒரு சின்ன செட்டப் இருக்கும். அங்க ஒரு கார்டியன் இருப்பாரு. அவர் அந்த உயரத்துல இருந்து ஷிப்பை நோக்கி ஏதாவது வருதா அப்படிங்கறத முன்னோக்கிய பாக்கிறதுக்காக அங்க ஒருத்தர் இருப்பாரு. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் கண்ணுல ஒரு பாறை தென்படும். அந்த பாறை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவரும் சரி வெறும் பாறை தான் அப்படின்னு நினைச்சு விட்டுருவாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாறைக்கு பின்னாடி ஏதோ நகர்ற மாதிரி தெரியும். திடீர்னு அங்க வந்து ஒரு கப்பல் வெளியே வரும். அந்த கப்பலை உத்து பார்க்கும்போது அதோட ஜாலி ராஜரை பார்த்த உடனே இந்த கார்டியன் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாரு, அது ஒரு பைரட் ஷிப். சோ டக்குன்னு கீழே இருக்கிற 2 பேர்த்த பார்த்து கத்துறாரு, சீக்கிரம் போய் இந்த விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்லுங்க. அவங்களும் பதட்டத்துல கையில இருந்த பேரலை தூக்கி போட்டு கேப்டனை நோக்கி ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் ஓடி போய் கேப்டன் கிட்ட விஷயத்த சொல்றதுக்குள்ளே அந்த பைரட் ஷிப்ல இருந்து இந்த பேசஞ்சர் ஷிப் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அட்டாக் ஆரம்பிச்சதும் எல்லா சீன்லையும் நடக்கிற மாதிரி பேசஞ்சர்ஸுக்கு இடையில பதட்டம் ஏற்படுது. ஆனால் அந்த பதட்டத்திலையும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நிலையா இருக்கா. எல்லாரும் கப்பலோட சேஃப் சைடை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கப்பலே ஷேக் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேக்ல இவங்க 2 பேரும் எடுத்த அந்த பேரல் உருண்டு கப்பலுக்குள்ள போகுது. ஸோ சீனை கட் பண்ணி இவங்க கப்பல் அட்டாக் பண்ற பைரட் க்ரூவை போய் பார்க்கலாம். இந்த பைரட் க்ரூவோட பேரு அயன் கிளப் பைரட்ஸ். இந்த பைரட் க்ரூவோட கேப்டன் ஒரு பொம்பளை, அவ பேரு தான் அல்வைடா. அந்த பைரட் ஷிப்ல இருந்து ஒவ்வொரு பைரட்டும் இப்ப அந்த பேசஞ்சர் ஷிப்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைரட் ஷிப் க்ரூலயே ஒரு சின்ன பையனையும் காமிக்கிறாங்க. அவன் பேரு கோபி. பேருக்கு ஏற்ற மாதிரி அவனும் ஒரு இன்னசென்ட்டான பையன்தான். அந்த பைரட் ஷிப்ல அவன் ஒரு அடிமையா தான் இருக்கான். இந்த கொள்ளையில அவனுக்கு சுத்தமா ஈடுபாடே இல்லை. கட் பண்ணா பேசஞ்சர் ஷிப்ல முதல்ல காமிச்ச அந்த பொண்ணு இப்ப அவளோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டா. இவளும் பார்க்க கொஞ்சம் பைரட் மாதிரி தான் தெரியுறா. அது போக இப்ப அந்த கோபியும் இந்த பைரட் ஷிப்ல இருந்து பேசஞ்சர் ஷிப்புக்கு வந்துட்டான். இந்த பேசஞ்சர் ஷிப்ல முதல்ல ஒரு பேரல் உருண்டு போச்சு இல்லையா, அந்த பேரல் உருண்டு போய் ஒரு ரூம்ல ஸ்டக் ஆகி நிக்குது. கோபியும் கரெக்டா அந்த ரூமுக்குள்ளதான் போறான். போன உடனே அவன் கண்ணுலயும் அந்த பேரல் தான் ஃபர்ஸ்ட் மாட்டுது. ஸோ என்ன நினைக்கிறான், அந்த பேரலை கொண்டு போய் அவங்களோட கேப்டன் அல்விடா கிட்ட கொடுத்தா அவனை விட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பேரலை உருட்டிட்டு வெளியே போக பாக்குறான். ஸோ அதுக்குள்ள அவனோட பைரட் டீம்ல இருந்தே ஒரு 3 பேர் இவனை பாக்குறாங்க. அவங்களும் பழைய க்ரூ மெம்பர்ஸ் மாதிரியே அந்த பேரலுக்குள்ள பூஸ் தான் இருக்கு. அதை கோபி வந்து தனியா அல்விடா கிட்ட கொடுத்துருவாங்கிற பயத்துல அவங்ககிட்ட இருந்து அந்த பேரலை பிடுங்க பாக்குறாங்க. ஒரு வழியா பிடுங்கி அந்த பேரலை உடைக்கணும்னு நினைக்கும் போது அந்த பேரலையே உள்ள இருந்து வெளிப்புறமா உடைச்சிட்டு ஒரு பையன் வெளியே வரான். அவன் பேர் தான் மோங்கி டி லூஃபி. இது நடந்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா யாருமே இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் அதோட விடலை, அந்த பைரட் கேங்கு லூஃபியை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அட்டாக் பண்ணும்போது ஒருத்தன் ஏற்கனவே நாக் அவுட் ஆகிட்டான். மீதி 2 பேரும் அவனோட நம்ப முடியாத பாடி ஸ்ட்ரென்த்தை பார்த்து அந்த இன்னொருத்தனையும் இழுத்துட்டு ஓடிட்டாங்க. இங்கே தான் கோபியும் லூஃபியும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்லேயே லூஃபி கோபிக்கு பார்த்து இங்கே சாப்பாடு எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்குறான். அதுக்கு கோபி ஷாக்கில், என்ன நீ சாப்பாடு கேட்குற, உனக்கு அறிவு இல்லையா, இங்கே எத்தனை பைரட்ஸ் இருக்காங்க தெரியுமா, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா, நீ என்ன சாப்பாடு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் லூஃபி காதில் எதையுமே வாங்கிக்கல. அவன் சாப்பாடு இருக்கிற இடத்த தேடி நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் கோபி பயத்தில் லூஃபியை விடமா இருக்கிறான். ஒரு வழியாக லூஃபி அங்கே சாப்பாடு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்கே இருக்கிற ஆப்பிள்ஸை சாப்பிட ஆரம்பிக்கிறான். கோபியும் அந்த இடம் சேஃப் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு லூஃபி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான். நீ எப்படி இந்த பேசஞ்சர் ஷிப்குள்ளே வந்த, உன்னை அந்த பேரலுக்குள்ளே
போட்டு யார் அடைச்சாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லூஃபியும், நானே தான் அந்த பேரலுக்குள்ளே போய்கிட்டேன், என்னை யாரும் அடைக்கலை, பிகாஸ் நான் வந்த கப்பல் அந்த வேர்ல்பூலில் மாட்டிடுச்சு, அதுலேருந்து தப்பிக்க எனக்கு இது மட்டும்தான் ஒரே வழியாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். கோபி அதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். சரி, அடுத்து லூஃபி கோபியை கேட்குறான், நீ எப்படி இந்த பேசஞ்சர் ஷிப்புக்குள்ளே வந்த, நீ அந்த பைரட்ஸோட ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோபி, இல்லை நான் அவங்க ஆள் இல்லை, நான் அங்கே அடிமையாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, ஒரு நாள் நான் சின்ன படகுல மீன் பிடிக்கலான்னு கிளம்பும்போது இந்த பைரட்ஸ் என்னோட படகை கைப்பற்றிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து நானும் இந்த பைரட்ஸ் கிட்ட அடிமையாக தான் இருக்கேன். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் எனக்கு பயமா இருக்குன்னு கோபி சொல்றான். அதுக்கு லூஃபியும் சிரிச்சுக்கிட்டு, நீ ஒரு பயந்தாங்குழி, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றான். அதுக்கு கோபியும், அடுத்து நீ என்ன பண்ண போற, இந்த பேசஞ்சர் ஷிப்ல இருந்து தப்பிச்சு என்ன பண்ண போறன்னு கேட்கும்போது லூஃபி சொல்றான், நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறேன்னு சொல்றான். அதை கேட்டு கோபி ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டான். கிங் ஆஃப் த பைரட்ஸா உன்னால ஆக முடியாது, நீ ஒரு சின்ன பையன், எத்தனையோ பேர் அந்த பொசிஷனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உன்னால எல்லாம் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூஃபி கோபியோட தலையில ஒரு கொட்டு வச்சுட்டு, இங்க பாரு, கிங் ஆஃப் த பைரட்ஸா ஆக முடியுமா முடியாதாங்கிறது என்னால் 100% சொல்ல முடியாது, ஆனா கிங் ஆஃப் த பைரட்ஸா ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் என்ன முயற்சி வேணாலும் எடுப்பேன். அந்த முயற்சியில் நான் செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன் இல்லையா அப்படின்னு லூஃபி சொல்ல, இதை கேட்ட கோபி உடனே ஷாக் ஆயிடுவான். பிகாஸ் இந்த அளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷனோட அவன் லைஃப்பில் இது வரைக்கும் யாரையுமே பார்த்ததில்ல. கோபி லூஃபியை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுவான். ஸோ கோபி லூஃபி கிட்ட ஒரு வார்த்தை கேட்பான், அப்போது என்னாலேயும் ஆக முடியுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு லூஃபி, என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து நேவியில் ஜாயின் பண்ண போகிறேன். நேவியில் ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு லூஃபி கேட்பான். ஆமாம், நான் நேவியில் ஜாயின் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா பேட் பர்சன்ஸையும் நான் வந்து பிடிப்பேன். சொல்லுங்கள் லூஃபி, என்னால் இது பண்ண முடியும்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அல்விடா வந்துடுவா. அல்விடாவை பார்த்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே லூஃபி அல்விடாவை பார்த்து, யார் இந்த கெல்ட்டு பொம்பளை அப்படின்னு கோபி கிட்ட கேட்பான். உடனே அங்கே இருந்த மொத்த பைரட்ரும் என் கோபி உள்பட எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. பிகாஸ் அல்விடாவுக்கு இந்த மாதிரி அவங்களோட அழகை பற்றி பேசுனா பிடிக்கவே பிடிக்காது. கோவப்பட்ட அல்விடா லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. லூஃபி கோபியை தூக்கிட்டு பேசஞ்சர் ஷிப்புக்கு மேலே போயிடுவான். மேலே போனோடனே அல்விடாவோட பைலட் க்ரூ லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட்டாக்ல தான் எல்லாத்துக்கும் தெரிய வருது லூஃபி ஒரு நார்மல் ஹியூமன் இல்லை, அவனுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு. அதை நோட்டீஸ் பண்ண அல்விடா லூஃபி கிட்ட போய் கேட்குறா, நீ டெவில் ஃப்ரூட் ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நான் வந்து கம் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு டெவில் ஃப்ரூட்டை நான் வந்து சாப்பிட்ருக்கேன், என்னோட உடம்பு ஃபுல்லாக ரப்பரால் உருவாயிருக்கு இப்போ அப்படின்னு லூஃபி சொல்ல, அதை கேட்ட அல்விடா, ஓகே, நீ பார்க்க நல்லவனாக தான் தெரியுற, அதாவது நல்ல திறமையானவனாக இருக்க, நல்லா தப்பிக்கவும் தெரிஞ்சிருக்கு, நீ ஏன் என்னோட பைரட் க்ரூவில் சேர்ந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லூஃபி சிரிக்கிறான். வச்சுக்கிட்டு, நானே ஒரு பைரட் தான், என்னோட டீமுக்கு ஒரு 10 க்ரூ மெம்பர்ஸ் வேணும், அதனால் உன் டீமில் நான் சேர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அல்விடா சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீயும் நானே இனிமேல் எனிமிஸ் தான் அப்படின்னு சொல்கிறா. இந்த கேப்பில் கோபி கடுப்பாகி, அடியே குண்டு கிளவி, இதுக்கு மேலேயும் உனக்கு கீழே நான் வேலை செய்ய போகிறதில்ல, இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு நான் நேவியில் ஜாயின் பண்ணி உங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக கடுப்பான அல்விடா இப்போ லூஃபியை விட்டுட்டு கோபியை அட்டாக் பண்ண வர்றா. அந்த சமயத்தில் லூஃபி கோபியை காப்பாற்றினதோடு இல்லாமல் லூஃபி அவனோட ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணி அல்விடாவை அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பேர் தான் கம் பிஸ்டல். தன்னோட கையை பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். ரொம்ப தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை சடனாக கான்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஃபுல் ஃபோர்ஸில் வருது. அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அல்விடாவை பஞ்ச் பண்ணுறான். அந்த பஞ்சுக்கு பேர் தான் கம் பிஸ்டல் பஞ்ச். அதுக்கப்புறம் அல்விடா அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டா. இப்போ லூஃபி அந்த மீதி இருக்கிற பைரட் க்ரூவை பார்த்து, கோபி இனிமேல் யாருமே தொல்லை பண்ணக்கூடாது, அவனுக்கு ஒரு கப்பலை கொடுங்க, அவன் நேவியில் போய் ஜாயின் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் எதுவும் பேசலை. இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நேவி வந்துருச்சு. இப்போ அந்த மெரின் ஷிப்ஸு இவங்க இருக்கிற அந்த பைரட் ஷிப்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. இதுலேருந்து இப்போ எல்லாருமே தப்பிக்கணும். இதில் கோபி போய் மாட்டினான்னாலும் அவனை நேவியில் சேர்த்துக்க மாட்டாங்க, அவனை ஒரு பைரட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கோபி என்ன பண்ணுறான், லூஃபியோட ஒரு சின்ன படகுல தப்பிக்க பார்க்குறான். அப்படி தப்பிக்கும் போது இன்னொரு படகு அவங்க பக்கத்துலேயே இருக்குது. அந்த படகுல ஒரு பொண்ணு இருக்கா, பெரிய மூட்டையோட. அந்த பொண்ணு தான் நம்ம ஆரம்பத்தில் பேசஞ்சர் ஷிப்பில் பார்த்த ஒரு பொண்ணு. அவள் நார்மல் பொண்ணு கிடையாது, அவளும் ஒரு பைரட் தான், அதாவது பைரட் திருடின்னு சொல்லலாம். இவ நார்மலா பைரட்ஸ் கிட்ட தான் திருடுவா. அல்விடா ஷிப்ல இருந்த மொத்த ட்ரெஷரையும் ஒரு மூட்டையா கட்டி இவ ஒரு பக்கம் தப்பிக்கிறா. லூஃபியும் கோபியும் இன்னொரு பக்கம் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது. லூஃபியும் கோபியும் சகஜமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபி கேட்கறான், ஓகே லூஃபி, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது லூஃபி கோபியை பார்த்து, உனக்கு பைரட் ஹண்டர் ஜோரோ பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கறான்.
பேரை கேட்டதும் கோபி ஷாக் ஆயிட்டான். பயத்துல லூஃபி கிட்ட, நீங்க எதுக்கு லூஃபி அவனை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது லூஃபி சொல்றான், நான் ஒன்றும் இல்லை, அவனை என்னோட டீம்ல சேர்த்துக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது கோபி பயங்கரமா கத்துறான். லூஃபி, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்களுக்கு அவன் பேர்லயே தெரியலையா? அவன் ஒரு பைரட் ஹண்டர். இது வரைக்கும் பயங்கரமான பைரட்ஸ் எல்லாம் அவன் கொலை பண்ணியிருக்கான். இருக்கிறதுலே கொடூரமான ஒரு கொலைகாரன் அவன். அவனை உங்க டீம்ல எல்லாம் கண்டிப்பா சேர்க்கவே முடியாது அப்படின்னு கத்துவான். ஆனா லூஃபி, இல்ல, அவன் ஒரு நல்ல ஆளா தான் இருப்பான், நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜோரோவை காமிப்பாங்க, த பைரட் ஹண்டர் ஜோரோ. அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க.